ஹலோ எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இயல் 4 முழுவதுமே கவர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8ஆம் வகுப்பில் இயல் 3 வரைக்கும் கம்ப்ளீட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது? கல்வி. கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவா என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். கலன் என்னும் சொல்லின் பொருள் அணிகலன். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கற்றோருக்கு கல்வி நலனே என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? நீதிநெறி விளக்கம். யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? கல்வி கற்றவருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் யார்? குமரகுருபரர். கலனல்லால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் நூல் எது? நீதிநெறி விளக்கம். இந்த நூலுக்கு நீதிநெறி விளக்கம்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த நூல் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுறதுனால தான் நீதிநெறி விளக்கம்னு பேர் வந்திருக்கு. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 102 வெண்பாக்கள் உள்ளன. கற்றோருக்கு கல்வி நலனே என தொடங்கும் பாடல் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? 13ஆவது பாடலாக இடம்பெற்றுள்ளது. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முற்ற எனும் சொல்லின் பொருள் ஒளிர. முற்ற எனும் சொல்லின் பொருள் ஒளிர. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல் எது? நாலடியார். நாலடியாரை இயற்றியவர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் கல்வி என்று கூறும் நூல் எது? நீதிநெறி விளக்கம். முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். தடம் எனும் சொல்லின் பொருள் அடையாளம். தடம் எனும் சொல்லின் பொருள் அடையாளம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு என்ற பாடலின் ஆசிரியர் ஆலங்குடி சோமு. பாடல் வரிகள் முழுவதும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸில் நம்ம பாடல் வரிகள் முழுவதும் ரீட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஷார்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். மனிதனை வாழ்வில் உயர செய்வது எது? அறிவும் உழைப்பும். அகம்பாவம் என்னும் சொல்லின் பொருள் செருக்கு. அகம்பாவம் என்னும் சொல்லின் பொருள் செருக்கு. ஆலங்குடி சோமு டேஷ் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. ஆலங்குடி சோமு அவர்கள் தமிழ்நாடு அரசின் டேஷ் விருது பெற்றவர். கலைமாமணி விருது பெற்றவர். ஆலங்குடி சோமு அவர்கள் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது என்று கூறியவர் ஆலங்குடி சோமு. கோயிலப்பா எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். ஆலங்குடி சோமு டேஷ் பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கூறும் நூல் திருக்குறள். மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது எது? கல்வி. இளமையில் கல் என்பது முதுமொழி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் எனப்படும் கல்வி எனப்படும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும்.
கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட் கல்வியை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருவாய் தேடும் வழிமுறை இல்லை, மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் ஐக்கிய நாடுகள் சபையோட முதல் பெண் தலைவராகவும் இருந்திருக்காங்க. தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு என்று கூறியவர் திருவிக்கா. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் ஒன்று காவிய இன்பம். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் ஒன்று காவிய இன்பம். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது என்று கூறியவர் யார்? திருவிக்கா. இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? பத்துப்பாட்டு. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்துப்பாட்டு, இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு வந்தால் திருக்குறள், இன்ப வாழ்வு நிலையங்கள்னு வந்தால் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல் தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். இது நமக்கு பொறுத்துகளை கூட கேட்கலாம், நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ என்று கூறியவர் திருவிக்கா. ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும், இயலன்ற கல்வி பலர் கெட்டாதென்னும், வீடென்ற கல்வி ஒரு தேர்வு தந்த, விளைவன்ற கல்வி அது வளர்ச்சி வாயில் என்றவர் குலோத்துங்கன். தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் திருவிக்கா. கொடிய காட்டு வேளங்களையும் யாருடைய யாழ் மயங்க செய்யும்? பாணருடைய யாழ் மயங்க செய்யும். கொடிய காட்டு வேளங்களையும் பாணருடைய யாழ் மயங்க செய்யும். புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் டேஷ் போன்றது. புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் என்று கூறியவர் திருவிக்கா. திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இடைக்காலத்தில் நாடகக் கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு என்று கூறியவர் திருவிக்கா. திருவிக்கா பிறந்த ஊர் எது? திருவாரூர். திருவிக்கா பிறந்த ஊர் திருவாரூர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? திருவிக்கா. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து முதலிய நூல்களை எழுதியவர் யார்? திருவிக்கா. திருவிக்கா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள் என்று கூறியவர் திருவிக்கா. அன்புடைமை ஆன்றகுடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? பண்புடைமை. அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் டேஷ் என்று சொல்லப்படும். பண்புடைமை என்று சொல்லப்படும். அன்புடையவர்களாய் இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இயற்கை கழகத்தில் பயின்று சங்கப்புலவர், இளங்கோ, திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி
முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்று ஆராயுங்கள். இவ்வாறு கூறியவர் திருவிக. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? பி.ச. குப்புசாமி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பி.ச. குப்புசாமி. பி.ச. குப்புசாமி டேஸ் ஆசிரியர்களுள் ஒருவர். சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். பி.ச. குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள் ஒருவர். பி.ச. குப்புசாமி தொடக்கப்பள்ளியின் டேஸ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இன்றைய கல்வி எதில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது? இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஆன்றக்குடி பிறத்தல் என்னும் சிறுகதை பி.ச. குப்புசாமி எழுதிய எந்த நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது? ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இந்த ஆன்றக்குடி பிறத்தல் அப்படிங்கிற சிறுகதையை எழுதினவர் யார் அப்படின்னா பி.ச. குப்புசாமி. இந்த சிறுகதை எந்த நூலில் இருக்குது அப்படின்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பி.ச. குப்புசாமி அவர்கள். இதோட நமக்கு 8ஆம் வகுப்பில் இயல் 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலிகிராமில் PDF இருக்குது. ஒன்ஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஈஸியாக மெமரி ஆகும். தேங்க்யூ.